ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போகிறோம். அதுதான் விளாகு. எங்கள் அக்கா பொண்ணு வீட்டுக்கு திருவிழாவுக்கு போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம். கிளம்புனதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். பேக்லாம் பாருங்க, பாப்பா பேக்கு எடுத்து வச்சுருக்கு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நம்ம கிளம்புறது தான் பாக்கி. குளிச்சுட்டு கிளம்பிடலாம். ஓகே, பர்பிள் கலர் ட்ரெஸ் பாப்பா போட போகிறாங்க. வாங்க வம்சிகா பார்க்க போகிறோம். யார் அந்த வம்சிகா? வெயிட் அண்ட் வாட்ச். கிளம்பிட்டோம். பாய். ஆத்தூரில் சந்திப்போம். ஓகே, பஸ் ஸ்டாண்டு கிளம்ப போகிறோம். அங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு அக்கா வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்பா வீட்டிலே இருக்காரு. நாங்கள் மட்டும் தான் போகிறோம். ஓகே, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம். அக்கான்னு கூப்பிடு அக்காவை, அப்புறமா சுற்றி போகலாம். ஓகேவாம்மா? பாட்டி கூப்பிடு, பாட்டி கூப்பிடு. மறுநாள் காலையில் கிளம்பி நித்யா வீட்டுக்கு வந்துட்டோம். நித்யாங்கிறது யாருன்னா எங்கள் அக்கா பொண்ணு தான். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் அக்னி சட்டி அளவு, பால் குடம் எடுக்கிறது எல்லாமே வந்து அப்போவே முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து அப்போ நாங்கள் வீதியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் என் ஃபேஸ் தெரியல. பாப்பா யாருங்க? வம்சிகா. புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. பூமிக்கு புது ட்ரெஸ் வம்சிகாவுக்கு. அவ பார்க்கல இங்க பாரு. இவங்க தான் வந்து சாரி கட்டிட்டு நிற்கிறவங்க தான் நித்யா, எங்கள் அக்கா பொண்ணு. கோயிலுக்கு போக கிளம்பிட்டோம். ஸோ அப்போ வந்து பிள்ளைங்களாம் பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக பால் ஆற்றிட்டு இருக்காங்க. அவங்க தான் எங்கள் அக்கா. பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நைட் டைமில் தான் பொங்க மாவிளக்கு. ஸோ அங்கே வந்து கோயிலுக்கு போகணும், அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோதனைக்கே பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொங்க மாவிளக்கப்போ அந்த டைமில் மழை வருது. தூத்துத்தூர் வர என்ன மழை வருது? கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வச்சதுக்கு அப்புறம்தான் வந்து படைக்கிறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க. பொங்கல் மாவிளக்கு எல்லாரோட இது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்க தேங்காய் உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிறப்பு தட்டு நாங்கள் வாங்கிட்டோம். எல்லாம் படையல் போட்டாச்சு. சரின்ட்டு நாங்கள் வெளியில் கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருக்கோம். மழை வருது. விநாயகர் முன்னாடியே இருக்குது சாமி சிலை, அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாரியம்மன் தான். அடுத்தது மாரியம்மனோட அந்த ஒவ்வொரு அதாவது பொங்க வச்சதோட பானையிலேருந்து எடுத்து போட்டிருப்பாங்களே அந்த சாப்பாடு தாங்க முன்னாடி பொங்கல் இருக்குது. சில பேர் வந்து லேட்டாக வரவங்க அப்போ தான் படைக்கிறாங்க. மாவிளக்கு எடுத்து வச்சு சாமி பார்த்துக்குங்க. இதுதான் வந்து மாரியம்மன் சாமி. இப்போ பார்த்திங்கன்னா மழை வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் போகலாம், வீட்டுக்கு போகலான்னா ஒன்றும் முடியல. நாங்கள் உக்காந்துருக்கோம் வெயிட் பண்ணிவிட்டு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பானிபூரி, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். நைட்டு தான் பூஜா அவங்க அப்பா வந்தாங்க. ஸோ அதை தான் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா பூர்விக்கு சும்மா தலை அரிக்குது நிச்சயத்துக்காக பேணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா புது இடங்கிறதுனால தூக்கமே இல்லை. முகமே அப்படியே டல்லாகிருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் தேர். ஸோ அதனால் கிளம்ப போகிறோம். தேருக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் காஸ்ட்யூம். பார்த்திங்கன்னா பாப்பா என்னை ஃபோட்டோ எடுமானுச்சு. பத்தாவதுக்கு இங்கே நித்யாவும் சேர்த்து சித்தி எண்ணெய் எடுங்கன்னு 2 பேரும் வந்து நின்றுட்டாங்க. ஸோ ஒரு வழியாக அப்படியே என்ன பண்ணேன்னா கீழேருந்து அப்படியே மேலே எழுந்திருப்பேன். ஸோ அதை தான் உங்களுக்கு அப்படியே தெரியும் வியூவில். தேர்
ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரெஸ் எல்லாம் அக்கா வீட்டில் வச்சுட்டு போனதுனால திரும்ப அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பிடிவாதமாக மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து மீன் குழம்பு மீன் ஃப்ரை என்னையே பண்ண சொன்னதுனால நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே குக்கிங் நான் போனேன்னா எங்கள் அக்கா வீட்டில் நான் தான் சமைப்பேன். என்னோடய குக்கிங் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமைக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் வெங்காயம் தக்காளிலாம் பண்ணி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம், மதியம் பெரம்பலூர் கிளம்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த திருவிழா விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் வியூவில் காமிக்கிறேன். பாப்பா பார்த்திங்கன்னா மருதனை வந்து பறித்து பெருமா மருதனை வேணும்னு சொல்லி கேட்டு மருதனை பறித்து வச்சுருக்கு. மருதனை ஊரில் போய் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பறித்து எல்லாம் கவரில் போட்டு வச்சுருக்கோம். இது போதும் 4-5 பேர் வைக்கலாம், அந்தளவு மருதனை இருக்குது. ஸோ அதனால் நம்ம அங்கே போய் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே, மறக்காமல் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் கிளம்புறோம் சீக்கிரமாக. பார்த்திங்கன்னா கிராமத்து திருவிழா வந்து லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.